இந்த பார்வோ வைரஸ்ன்றதை பார்த்தீங்க அப்படின்னா காற்று மூலியமாவோ இல்லை வந்து இது வந்து ஒரு தொற்று நோய் மாதிரி தான். ஸோ அதனால் இப்போ டாகுக்கு நீங்கள் வந்து எதுவும் உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு இல்லைனா வேக்சின் போகிறதுக்கு ஒரு கிளினிக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அந்த கிளினிக்கில் பார்வோ வைரஸ் வந்த டாகை வந்து அட்மிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் கூட உங்கள் டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வோ வைரஸ் வந்து அட்டாக் ஆகும். இப்போ இந்த பார்வோ வைரஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஜில் வந்து டாக் அட்டாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த், அதாவது பிறந்ததுலேருந்து வந்து ஒரு 6 மந்த் பப்பீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பார்வோ வைரஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகும். ஸோ வந்து இந்த 6 மந்த் வரைக்கும் நம்ம பப்பியை வந்து நல்லாவே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ வந்து இப்போ இந்த பார்வோ வைரஸ் வந்து ஒரு டிசீஸ், அதாவது தொற்று நோய் மாதிரி. இது வந்து காற்று மூலியமாகவும் பரவும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் மூலியமாக பரவும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து எவ்வளவோ டாக்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து அதுங்க எப்படி சாப்பிடுது, என்ன ஃபுட் சாப்பிடுது, எப்படி இருக்குன்றது கூட தெரியாது. நம்ம